பாரத மக்களுக்கு வணக்கம். அரிதிலும் அரிது நம்ம நாட்டு நாளிதழ்களில் நல்ல செய்தி வருது. அதில் மிகவும் அரிது என்னன்னா, மோடி அவர்கள் செய்த சாதனை பற்றி வருவது மிகவும் அரிது. எதை பற்றி பேசணும் புரியலையா மக்களே? அண்மையில் டெக்கான் கிரானிக்கல் அப்படிங்கிற ஒரு நாளிதழில் கட்டுரை ஒன்று வெளிவந்திருக்கு. அதை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வர்மா அவர்கள். அவர் முன்னாள் அரசு அதிகாரி, அதாவது எக்ஸ்டர்னல் ஆஃபீஸில் இருந்திருக்கார். அவர் காஷ்மீரை பற்றி எழுதியிருக்கார். இப்போ காஷ்மீர் ஒரு எலெக்ஷன் நடக்குது. அந்த ஃபேஸில் காஷ்மீர் ஓட்டு போட போகுது. இதில் 370க்கு அப்புறம் காஷ்மீரில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்திருக்கு, உண்மையாலுமே இன்னும் அந்த மக்கள் விடுதலை, அதாவது அசாதிங்கிற குரல் இன்னும் காஷ்மீரில் கேட்டுட்டு தான் இருக்கா, அதுக்கு மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு வித் டேட்டாவோட. அவர் என்ன சொல்கிறாரு, 370 நீக்கின அப்புறம் வரலாறு காணாத டூரிசம் காஷ்மீரில் வந்திருக்கு. எவ்வளோ தெரியுமா சொல்கிறாரு? 2.11 crores மக்கள் டூரிசம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்திருக்காங்க. அதில் குறிப்பாக அதிகமாக வந்த இடம் காஷ்மீர் அப்படிங்கிறார். வெளிநாட்டிலேருந்து வந்த டூரிசம் மக்கள் எண்ணிக்கை 700% அதிகரிச்சிருக்கு. ஆண்டுதோறும் 50,000 வெளிநாட்டவர்கள் டூரிசத்துக்காக வளராங்க. இந்த டூரிசம் அதிகரித்தனால அங்கே என்னன்னா, ஹோட்டல்ஸ்லாம் நிறைய பிஸ்னஸ் ஃபுல்லாகுது. அதனால வருமானம் அதிகரிக்குது. குறிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன், புதிய ஹோட்டல்கள்லாம் உருவாது. பிரிக்ஸ் மேனுஃபேக்சரிங் அதிகமாகுது. அங்கே இருக்கிற அந்த படகு சவாரிகள், இவ்வளோ நாள் அங்கே ஒரு படந்து பனியாக இருந்து குப்பை கூடமாக இருந்த அந்த குளங்கள்லாம் இப்போ படகு சவாரி, மக்கள் ஃபுல்லாகி படகு சவாரி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, அடுத்தது அவர் மிக முக்கியமான விஷயம் குறிப்பிடுறது என்னென்னா, எக்கனாமிக் ஆக்டிவிட்டிங்க. போஸ்ட் கோவிடுக்கு அப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் கிட்டத்தட்ட 8% வளர்ச்சி கொடுத்துருக்கு. அவளை முக்கியமாக அவர் என்ன சொல்கிறாரு, ஜிஎஸ்டிபி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதாவது மாநிலங்கள் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குன்னா 2.25 lakh crores கொடுத்துருக்கு. இது சென்ற ஆண்டை விட இது டபுள் மடங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் குறிப்பிடுறார். இன்னொன்று அவர் முக்கியமாக சொல்கிறது என்னன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரெண்டுத்தையும் சேர்க்குற அந்த டனல் திறந்தனால மக்களுக்கான ட்ராவல் டைம் மிகவும் குறைஞ்சிருக்கு. அந்த ஹைவே மூலியமாக தான் நம்ம முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஜாம்பவான் திரு சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் சாலையில் அசால்ட்டாக கிரிக்கெட் விளையாண்டுருப்பார். அந்த இடத்துல தாங்க நம்ம குறிப்பாக பார்க்கணும், பேட் அதிகமாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. எந்த பேட்னா கிரிக்கெட் பேட். அது கூட ஆர்டிகல் 370க்கு அப்புறம் மேனுஃபேக்சரிங் டபுளாக இருக்குது அப்படின்னு குறிப்பிடுறாரு. உடனே எதிர்கட்சிகள்லாம் கேட்பாங்க, இதெல்லாம் இருக்கட்டும், தீவிரவாத செயல் குறைஞ்சிருக்கா, நீங்கள் ஆர்டிகல் 370 நீக்கினதே அதனால தானே அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கும் ஆதாரபூர்வமாக சொல்கிறாரு, இதுவரையும் தீவிரவாத செயல் வரலாறு காணாத அளவுக்கு குறைஞ்சிருக்கு. 228லேருந்து 44 குறைஞ்சிருக்குங்கிறாரு. இன்னொன்று டெரரிஸ்ட், அதாவது தீவிரவாதிகள் ஆல் டைம் லோவாக கிட்டத்தட்ட 31 பேர் தான் அங்கே இருக்காங்க. அதையும் தேடிக்கிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் மிலிட்ரி ஃபோர்ஸஸ் பிடிச்சிருவான்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்று அங்கே சிவிலியன்ஸ், அதாவது பொதுமக்கள் மேலே நடத்துகிற தாக்குதல் எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னா 88, அதாவது 2022 88 இருந்தது. இந்த வருடம் வெறும் 14 ஆயிருக்குங்க. இவ்வளோ தூரம் தீவிரவாத செயல்களும் 370 நீக்கிற அப்புறம் குறைஞ்சிருக்கு. இன்னொன்று குறிப்பாக அவர் லாஸ்ட்டில் சொல்கிறது என்னன்னா, காஷ்மீர் மக்கள் உண்மையாலுமே இன்னும் அசாதி, அதாவது விடுதலை வேண்டுங்கிற உணர்வு அவங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட போய் கேட்டால் அதெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை அப்படிங்கிறாங்க. அதில் முக்கியமாக அவர் குறிப்பிடுறது என்னன்னா, அங்கே இருக்க மக்களுக்கு பிஓகே நிலைமையும் பாகிஸ்தானோட நிலைமையும் நல்லா தெரியுதுங்க. ஏன்னா எந்த அளவுக்கு அங்கே பொருளாதாரம் சீரழிஞ்சிருக்கு, எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிற விஷயம் அங்கே இருக்கிற காஷ்மீர் மக்களுக்கு நன்றாக தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. இதை ஏன் இப்போ நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, புள்ளி வைத்த கூட்டணிகள் அவங்க தேர்தல் அறிக்கையில் முக்கியமாக சொல்கிறது என்னன்னா, நாங்கள் வந்தால் சிஏஏவை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம், என்ஆர்சி இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம். அடுத்தது அவங்க சொல்கிறது, ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு பாஜக அரசால் நீக்கப்பட்ட 370 சிறப்பு அந்தஸ்தை திருப்பி கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. மக்களே, எவ்வளோ நிம்மதியாக சுதந்திர காற்றா பொருளாதாரமும் வளர்ந்துருக்கு. டூரிசம்னால அவங்களோட தனிநபர் வருமானம் டபுளாக இருக்குது அப்படிங்கிறாரு. இன்னொன்று விவசாயத்தை அவர் குறிப்பிடுறப்ப என்ன சொல்கிறாருன்னா,
இவ்வளோ நாளாக வந்து 15 கிலோ அந்த பாக்ஸு சொல்லுவாங்களே, ஏன்னா காஷ்மீர் தான் வந்து ஆப்பிளோட ஏற்றுமதியில் கிட்டத்தட்ட இந்தியாவில் 75% காஷ்மீர் தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, காஷ்மீர்லேருந்து தான் எக்ஸ்போர்ட் ஆகுது. அது போன வருடம் பார்த்தீங்கன்னா 15 கிலோ அந்த பாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறது எவ்வளோ இருந்துச்சுன்னா 700லேருந்து 800 இருந்தது. ஆனால் இந்த வருடம் அது 1300லேருந்து 1400 ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி சுதந்திர காற்று பெற்று நம்ம எப்படி இங்கே சந்தோஷமாக ஒரு நல்ல வருமானத்தோட நிம்மதியாக இருக்கோமோ, இன்றைக்கி அந்த காஷ்மீர் மக்களும் காஷ்மீர் ஃபைல்ஸ் படத்தில் நம்ம பார்த்துருப்போம், அங்கே ஒரு கிரிக்கெட் கூட விளையாட முடியாது. ஆனால் இன்றைக்கி ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் நடு ரோட்டில் விளையாடுறார். இப்படி இருக்க நிலைமையை திருப்பி மாற்றி பழையபடி கல்லடி, தீவிரவாதம், மக்களை கொல்றது, இந்த நிலைமையை கொண்டு வர பார்க்கறது தான் புள்ளி வைத்த கூட்டணி. இதுலேருந்து நம்மளுக்கு தெரியும் யார் மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறா, யார் சிறுபான்மையினருக்கு எதிரி. குறிப்பாக சொல்லணும்னா அவங்க சொல்கிற மாதிரி முஸ்லீம் மக்களுக்கு யார் எதிரி அப்படிங்கிறது இந்த டேட்டாவே புரிய வைக்கும் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.